வரலாற்று சிறப்புமிக்க நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி, ஒரு குரூப், யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு, யாரோடும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு, அது நாம் தமிழர் தரப்பு. எனக்கு அண்ணன் சீமானவர்கிட்ட பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான். 2010 வேலூர் சிறையில் ஒரு 5 பேர் அண்ணன் சீமானை பார்க்க போயிருந்தோம். அப்போ எங்களை யாருக்குமே அவர் தெரியாது, நான் துரைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு. அப்போ 5 பேர்ட்டுமே பேசுறாரு. இந்த பக்கம் பேரறிவாளன், இந்த பக்கம் அண்ணன் ராபர்ட் பயாசு, நடுவில் அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, தண்டனை சிறைவாசினால. அண்ணன் ஒரு சாதாரண ஒரு டி-ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்து பேசுறாரு. எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத, புகைப்பிடிக்காத ஒரு 100 பேர் இருந்தா போதும், இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன். நான் ஒன்னே ஒன்று உங்களுக்குலாம் உறுதியளிக்கிறேன்டா. நான் வரதுக்கு 6 மாசம் ஆகலாம், 10 மாசம் ஆகலாம். ஆனா உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், உங்களை அடகுமான வைக்க மாட்டேன், வேலை செய்யடா போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த சிறைக்குள் இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு அவர் மாவட்டத்துக்கு 100 தான் கேட்டாரு, இன்னைக்கு மாவட்டத்துக்கு 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கிறான். களத்திலே இல்லாத கட்சி பாசு, நீங்க எல்லாம் களத்திலே இல்ல பாசு. இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 2010 2025 இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கூடங்குளம் அணு உலையா, அங்கே அவர் நிற்பார். ஸ்டெர்லைட் போராட்டமா, அங்கே அவர் நிற்பார். மீத்தேன் திட்டமா, அங்கே அவர் நிற்பார். ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா, அங்கே அவர் நிற்பார். 8 வழிச்சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் போராட்டமா, நீட் தேர்வா, ஆசிரியர் பிரச்சனையா, செவிலியர் போராட்டமா, எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் சீமான். இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் தான் சொல்றான் நம்மள களத்தில் இல்லைங்கிறான். பாசி, நீ எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க? நாங்க களத்தில் இல்ல பாஸ், ஆடியோ லாஞ்சில் நிக்கிறோம். அவர்கள் நம்மளை கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம். சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுநாச்சியாரோட கூட்டம் செய்திநல்லூர்ல. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, அந்த பகுதியில் கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய முக்கியமான ஆளு. கட்சி கூட்டம் நடத்தல, கலெக்டர் மீட்டிங் நடத்தி போயிருக்காங்க தெருவில் போட்டு அப்படின்னு இருக்கப்பல. அது கட்சி கூட்டம் அல்ல, கலெக்டர் மீட்டிங் போல நடந்தது. தாசில்தார்களை, ஆர்ஐக்களை, விஓக்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்துவது போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் நடத்திருக்காருன்னு சொல்றான். இப்படி எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நடுங்கி நிற்கிறான். ஒரு டிபேட்டு, மக்கள் அரங்கம். அந்த டிபேட்ல அதிமுக சார்பாக அண்ணன் இன்பதுரை வந்திருந்தாங்க. இன்பதுரை என்கிட்ட சொன்னது, நாங்க பிஜேபியை டேக்கிள் பண்ணிடுவோம், ஏன்னா எங்க கூட தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. திமுகவை கூட நாங்க ஏறி அடிச்சிருவோம், இந்த தாவேகா கூட டேக்கிள் பண்ணிடுவோம். உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்றேன்னே தெரியல, நீங்க என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்கன்றாப்ல. நீங்க என்ன திட்டமிடுவீங்க? யாரை அடிப்பீங்க? எங்களை அடிப்பீங்களா? எங்களை அடிப்பீங்களா? நாங்க எல்லாரையும் அடிப்போம். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது, சில கட்சி வாழை வச்சு சண்டை போடுது. இப்ப வால் சண்டை, கத்தி சண்டை எப்படி போடலாம்? ஒரு ஆள் தான் போட முடியும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான். சிலம்பம் இருக்கு கையில, ஏன் எல்லா பக்கமும் அடி. போ, அதிமுக 2 அடி, திமுக 2 அடி, கம்யூனிஸ்ட் ஒரு ஊமை குத்து, தாவேக்காக்கு ஒரு 4 குத்து. அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க. திமுக அடிக்கிறாரு, தாவேக்கா அடிக்கிறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறார், பிஜேபி கூட அடிக்கிறாப்புல. ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா? எங்க அண்ணன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு,
தாயில்லா பிள்ளைகளை அவர் அடிக்கிறது கிடையாது. அது 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 சிவகங்கை மண்ணுக்கே உள்ள அது பாசம். தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஊமை குத்தா 4 குத்து குத்தி விட்டுருவோம். ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா? நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வெழுச்சி அடைகிறோம், அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம். சரிதான், களத்தில் வேறு கொண்டு வேலை செய்கிறோம். ஆனா வெறும் 8.2 விழுக்காடு தானே. இது அதிகாரத்தை அடையுமா? இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும், சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? இது ரூல் பண்ணுமா? இப்படி கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா. அதிமுக கூட போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு 40 சீட்டை வாங்கி அதுல 30 எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைக்குள்ள போய் உங்க குரலை கர்ச்சித்து அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல 234 தொகுதிக்கும் செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம். இந்த நீ உமி கொண்டு வா, நான் அவள் கொண்டு வரேன், ஊதி ஊதி தும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம். இதை எவனாவது ஆடி காத்துல அவளுப்பா அவன்கிட்ட போய் சொல்லு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல. பிரபாகரன் அந்த தலைவன் கண்ட கனவை தமிழ் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம். அப்ப இது கைத்தட்டலாம், ரசிக்கலாம். வெல்லுமா? வெல்லுமா? 2011 காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில ஆர்வம் கொண்டு இணைகிறாப்ல. இணைஞ்சி அந்த கட்சியில புதிய சிந்தனைகளை பேசுறாரு. இதெல்லாம் செட் ஆகுது அந்த நாட்டுக்கு. இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறார். 2016 காலகட்டம் வருது. அந்த இயக்குனர் என்ன பண்றாரு, தனிச்சு நிற்போம், சுயேட்சை நிற்போம் சொல்லி சுயேட்சை நிக்கிறாப்ல. சுயேட்சை நின்று அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க. மேயரா தேர்ந்தெடுத்தோடனே அந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கொலைகள் நடக்குது. நான் அந்த 1 லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துங்கிறாரு. கல்ல கொண்டு எறிகிறான். ஏன்னா அந்த நாட்டில் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான். நேரடியாக லாட்ஜுக்கு போவான். லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த தங்கியிருப்பாங்க இல்லையா விடுதியில், அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அவங்ககிட்ட காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான். அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போகக்கூடாது, தடை விதிக்குது. உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது. ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு, தேயிலை கொளிச்சு கிடக்கு, செல்வம் கொளிச்சு கிடக்கு. ஆனா கொள்ளையும் கொளிச்சு கிடக்குது, கொலை கொளிச்சு கிடக்கு. கொலையாளிகளை நான் ஒழிப்பேன்றான். ஒரு பயம் நம்பல. 2018 நியூ தாட்ஸ், புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான். கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கூலிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்றான். 53 விழுக்காடு வாக்குகளை எடுத்து 6,96,00,000 வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 3.5 கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறான். வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் இருந்து சரியா 100 கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய ஜெயில கட்டுறான். பெரிய ஜெயில கட்டி 80,000 பேரை ஒரே நாள்ல கைது பண்றான். எப்படி இங்க ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறானோ அது போல கூலிப்படைய போற கைது பண்றான். கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான். அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது, மனு பார்க்க முடியாது, எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது. சிறையில போட்டுறான். நாடே கொந்தளிக்குது. பத்திரிகையாளர் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி, இவன் பயங்கரவாதி, இவன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவன். எழுதுறான் ஆமாடா நான் கருத்து எதிரானதா, நான் சர்வாதிகாரன்டா, என் நிலத்தை காப்பாற்ற எனக்கு வேற வழி இல்லைன்னு போடுறான். 2024 திருப்பி தேர்தல் வருது. 75 விழுக்காடு வாக்களை பெற்று 2வது முறையாகவும் அவனே அந்த நாட்டின் அதிபராக மாறி இருக்கிறான். நாடு எல் சால்வடார் என்கிற வட அமெரிக்க தேசம். ஒரு சாதாரண தொலைக்காட்சியில விளம்பரத்தை எடுத்த இயக்குனரே அந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்திலே அதே திரைத்துறை வந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ட்ரோடேன்னு தமிழ்ல தேடினா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு பேர் வருது. இப்ராஹிம் ட்ரோடேக்கும் தமிழ்நாட்டில் அந்த இப்ராஹிம் ட்ரோடேக்கும் நேரடியா ரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது. ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடே என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதே மாதிரிதான் இப்ராஹிம் ட்ரோடே பெரிய அதிகார வர்க்கம்.
அந்த அதிகாரத்தை எடுத்து ஒரு 35 வயசு பையன் இன்னைக்கு புர்கினோ பாசோ என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறி இருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவனுடைய முன்னோர்கள் எப்படி இங்க தமிழரசன், நம்முடைய கலிய பெருமாள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய களத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவிலையும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளன், சங்காரா என்கிற ஒரு புரட்சியாளன் பெரிய விதையை போட்டான், பேஸ்மெண்ட்டை போட்டான். அந்த அடித்தளத்தில் புர்கினோ பாசாவில் இப்ராஹிம் ட்ரோடே இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். இப்ராஹிம் ட்ரோடே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் எல் சால்வடாவில் நை புக்காலே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் மன்னன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம். சின்ன பையன் 8.2 நினைக்காதீங்க. கோலியாத்து தாவீது கதை நமக்காகத்தான். பெரிய பூதம் கோலியாத்தை தாவீது எப்படி வீழ்த்தினாலோ இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்திலே வீழ்த்துவோம். வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க. வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மீட்டெடுத்திருப்பாளா? அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா? இப்படி சுபாஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய வெள்ளக்கார படை. சுபாஷ் சந்திர போஸ் படையில் என்ன 30 கோடி முகமுடையாள்னு பாரதி பாடியது போல 30 கோடி பேரும் இருந்தானா? இல்லை, வெறும் 10,000 பேர் தான். வெறும் 10,000 பேரை வச்சுக்கிட்டு தான் வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திர போஸ். அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால், எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர், அதுக்கு நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம அண்ணன் முதலமைச்சர் நம்ம கேட்க நல்லா தான் இருக்கு, ஆகணும்னு நமக்கு ஆசை தான் இருக்கு. ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்தெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது. யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், தேவா சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், பாக்கிராசன் ரொம்ப நெருக்கம், இமாயின் நெருக்கம். இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீமான்கிட்ட வத்தி வச்சு விட்டுறாங்க, சீமான்கிட்ட போட்டு விட்டுறாங்க. இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. யாராவது தயவு செய்து ஒரு 2 நாள் டிராவல் பண்ணி பாருங்க, யாராவது தேவைப்படுங்க. அந்த பாக்கியராசன் ஒருத்தருப்பாப்ல, அது பாடி மட்டும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவரெல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது பாடி தான் போயிட்டு இருக்கு. ஹிமாயின் ஆல்ரெடி கூட ஆயிட்டாப்ல. நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு த கோர். எப்பா இதை பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா. நைட்லாம் 11:30 மணிக்கு மேல ஆன்லைன்ல நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். 12 மணிக்கு அண்ணன் கூப்பிடாருன்னு பயமா இருக்கு. ஏய் அந்த வேட்பாளர் என்னப்பாச்சு, வருவானா வரமாட்டானப்பா, ஐயோ அண்ணன் கூப்பிட்டுவார். முன்னாடிலாம் மேனேஜர் கூப்பிட்டுவாருன்னு பயந்துட்டு இருந்தேன் மெடிக்கல் பார்க்கும்போது. இப்போ அண்ணன் கூப்பிட்டு 12 மணிக்கு மேலே போனால் அண்ணன் கூப்பிட்டுவாருன்னு பயமா இருக்கு. ஏன்னா பயம்னா எதுக்கு பயம்? வேலை செய்யல அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டே இயக்கி கொண்டிருப்பாரு. அவரை யாராலையும் இயக்க முடியாது. துரைமுருகனோ தேவாவோ பாக்கியராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது. அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள், அவர் தான். அவர் கட்டுப்படுகிற, அவர் பேச்சை கேட்கிற, அவர் குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான். அவருக்காக தான் அவர் இயங்குறாரு. அவருக்காக இவருக்காகவும் சேர்த்து நாம இயங்கணுமே ஒழிய நம்ம யாராலையும். அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது, தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குனர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட 72,000 வாக்குச்சாவடி. நான் எங்க அண்ணன் சொல்லுது, எனக்கு திருச்சியை கொடுங்க, இல்ல ஆலங்குடியை கொடுங்க, சிறுவண்டத்தை கொடுங்க, அது இல்லை. நான் என் ஊர் வீராணத்தில் இருக்கக்கூடிய 2,500 வாக்குகள்ல என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன். வீராணம் என் கோட்டை, வீராணம் என் கோட்டை. அதே போல எங்க அம்மா பிறந்த சிறுவைகுண்டம் தொகுதி எழுப்பகுளத்தில் கூடிய 1,200 வாக்குகள்ல அந்த 1,200 வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போகக்கூடாது என்பது என் இலக்கு. அதுக்கு நான் என்னத்தையே கொட்டுறேன், என்னமோ செய்யறேன். அந்த 2 வாக்குச்சாவடி என் பொறுப்பு. அதே போல திருச்சியில நான் வாழ்கிற சண்முகா நகர் பகுதி, அதுல கிட்டத்தட்ட 1,300 வாக்கு இருக்கு. அதுல நான் என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, இந்த 3 தான் என் கடமை. மற்றபடி யாரு தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என் பிரச்சனை கிடையாது. இந்த 3 வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி. காரைக்குடிய அது தலைகீழ புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாவது காரைக்குடி தொகுதி. அது காரைக்குடி மட்டும் கிடையாது, காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரை, எல்லாமே அதானே. எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம். அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம். நீங்க இங்க இருக்க வெண்ணிலாவோ, இங்க இருக்கக்கூடிய சுனந்தாவோ,
இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஹிமாயனோ யார் இருந்தாலும் சரி, நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றிவிட்டால் 2026ல நம்மை போல மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது. இந்த அணில் கவலைப்படாதீங்க. அந்த 65 போடுறதுக்காக தனியா சாட்டின்னு ஒரு கடையை போட்டிருக்கேன். அதுல அணில் 65 சூடா போட்டு உங்களுக்கு கொடுப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா நீங்க வேலை பாருங்க. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. அணில் சாப்பிட்டா நல்லா புரோட்டீன் ஏறும். களத்துல உறுதி கொண்டு வெறி கொண்டு வேலை செய்வோம். யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல்லாம் கிடையாதுங்க. ஒரே சிக்கல் தான், திமுக இந்த தாவேகா இந்த அதிமுக ஒழிக்கணும். அது ஒண்ணுதான் நாம் நமக்கு ஒரே சிக்கல். அதை வெறி கொண்டு வேலை செய்வோம். 2026ல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அண்ணன் சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.